Hi guys, this is Surya. இந்த வீடியோவில் நம்ம டெல்லி பல்லி படத்தை பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டெல்லி பல்லி. டெல்லி பல்லி படம் வந்து இம்ரான் கான், குணால் ராய் கபூர், பூர்ணா ஜெகநாத், ஷெஹன்ஷா ட்ரெஷரிவாலா, விஜய் ராஸ், விர்தாஸ் இவங்கெல்லாம் வந்து மெயின் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளாக் காமெடி ஃபிலிம். 2011 ரிலீஸ் ஆச்சு. அமீர் கானோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக இந்த படம். இம்ரான் கானும் அமீர் கானும் சொந்தக்காரங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி ஆக்சுவலாக நம்மளோட சேட்டை ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெயின் காரணத்தினால இந்த படத்தோட கதையை நான் ரொம்ப டீப்பாக சொல்ல விரும்பலை. நம்ம கதையோட பிளாட்டை மட்டும் மையக்கரு என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம். அதாவது 3 பேச்சுலர்ஸ், இம்ரான் கான், குணால் ராய் கபூர், விர்தாஸ். ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர், ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட், ஒருத்தர் வந்து யாருன்னே தெரில. இந்த 3 பேரும் சேர்ந்தது தான் லைஃப். அந்த 3 பேரோட ஜெர்னலிஸ்டோட கேர்ள் ஃப்ரெண்டால் வர பிரச்சனையை எப்படி அந்த 3 பேரும் சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப காமெடியாக அடுத்தடுத்த சம்பவங்கள், கோர்வையான ஒரு சம்பவங்களில் படத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுதான் படத்தோட மைய பிளாட், அதாவது கருத்து மைய. ஸோ அதுக்கப்புறம் படம் சேட்டை ரிலீஸ் ஆனோன்னா நம்ம ஸ்டோரி என்ன டீப்பாக போயிடும். சரி இப்போ சரி அதுக்கப்புறம் நம்ம படத்தோட கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு காஸ்டிங் டீம். இம்ரான் கான் ஒரு ஜர்னலிஸ்டாக நடிச்சிருக்காப்புல. அவரோட முக்கியமான கேரக்டரைசேஷனே ஏதோ ஒரு இழந்த மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சோகமான அதான் இழந்த மாதிரி நடிக்கணும். படம் முழுக்க நிறைய ஓடணும், அடி வாங்கணும். ஸோ இதுதான் அவரோட கேரக்டரைசேஷன். நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆள் நல்லா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா அழகாகவும் இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இவருக்கு ஹீரோங்கிறதுனால ஒரு தனியாக ஃபுல் ஸ்கோப் கிடையாது. இந்த தாஷி அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து ஃபுல் ஸ்கோப் கிடையாது. ஏன்னா இவருக்கு ஈக்குவலான கேரக்டரை மீதி 2 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது 3 ஹீரோஸ் ஆஃப் த ஃபிலிம். இதில் வந்து ஒரே ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. 3 ஹீரோஸ். ஒருத்தர் வந்து இம்ரான் கான், அடுத்து நெக்ஸ்ட் வந்து குணால் ராய் கபூர், அந்த தேர்டு வந்து விர்தாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு குணால் ராய் கபூர் பற்றி நம்ம பார்ப்போம். இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், பயங்கர வில்லங்கமான ஃபோட்டோகிராஃபர். இவர் தான் படத்தோட முக்கியமான கேரக்டர் ஆக்சுவலாக. பயங்கரமாக இவரும் தேவையானதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. 4 நாள் குண்டாக இருக்கார். ஸோ இவரோட கேரக்டர் இவர் படத்துக்கு தேவையானதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து விர்தாஸ் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ். ஸோ சம் சீன்ஸ் மொட்டை அடிக்கணும் அடிச்சிருக்காரு. அந்த தூக்கு போட்டு நிற்கிற சீனு, அந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு போயிட்டார் விர்தாஸ். அவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பர்ஃபெக்டாக இவர் கொடுத்ததுனால அந்த படத்தில் இவரோட கேரக்டர் சூப்பராக வந்திருக்கு. அதுவும் ஒரு சாங் வரும், ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அதுக்கப்புறம் ஒரு மேரேஜில் ஒரு சாங் வரும். அப்போ வந்து இவர் நின்றுட்டு டான்ஸ்லாம் ஆடுவார். அதெல்லாம் வந்து செம்ம கிளாஸாக இருந்துச்சு. ஸோ இவருக்கு கொடுத்தது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு விர்தாஸ். அடுத்து வந்து வில்லன் கேரக்டர் நம்ம பார்க்கணும். ஏன்னா முக்கியமானது, இந்த 3 பேருக்கு அப்புறம் வில்லன் கேரக்டர் ரொம்ப முக்கியம். பேர் வந்து விஜய் ராஸ். ஆக்சுவலாக ஒரு படம் முழுக்க மனுஷன் கெட்ட வார்த்தையாக பேசினு தெரியுறாரியா இங்கே. இது வந்து ஆக்சுவலாக ஒரு அடல்ட் காமெடி ஃபிலிம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது டெல்லி பல்லி. கண்டிப்பாக அடல்ட் காமெடி ஃபிலிம். இவர் வந்து படம் முழுக்க கெட்ட வார்த்தையாக பேசினு தெரிகிறாரு. சூப்பரான நடிச்சிருக்காரியா, செம்ம நடிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெஹன்ஷா ட்ரெஷரிவாலா பொண்ணு வந்து கிளாமராகவே வரணும் படத்தில். ஸோ பயங்கரமான கிளாமர் படத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணா ஜெகநாத். அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி மேரேஜ்டான ஒரு கேரக்டர், மேரேஜ் ஆகி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்துங்க கேஸ்டிங் டீம். இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்ட்டில் நம்ம உள்ளார போய் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் சூப்பராக இருக்குது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் சூப்பராக இருக்குது. எது பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஸ்வீட்டி 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 தேரா பியார் சாயி. அதுவும் ஐ ஹேட் யூ லைக் ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ லைக் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அதாவது நம்ம அமீர் கான் வந்து கடைசியாக படம் முடிஞ்சவொடனே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், தனியாக ஆடிட்டு இருப்பார். அமீர் கானோட ஓன் ப்ரொடக்ஷன். அஃப்கோர்ஸ் அவரோட அப்பியரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் பாட்டு பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ 2 பார்ட் நல்லா இருக்குது. அதில் அந்த மேரேஜ் சாங் ஒன்று சொன்னாலும் நடுவில் அந்த விர்தாஸ் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு. கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு சூப்பரான ஒரு சாங் வந்துருந்துச்சு. அந்த சாங் எனக்கு அவ்வளோவா புரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. பீட்ஸ் நல்லா இருந்துச்சு. அது இது சாங் செக்ஷன். சினிமாட்டோகிராஃபி செக்ஷனுக்கு வரணும். இப்போ சினிமாட்டோகிராஃபி செக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்துட்டு ஒன்றும் பெரிய ட்ரபிள்லாம் கிடையாதுங்க. ஒரு சிட்டி லைஃப்பை கொண்டு வரணுங்க. டெல்லி அப்படியே டெல்லியை கொண்டு வந்திருக்கார்.
மேக்ஸிமம் குரில்லா ஷூட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பர்மிஷன்ஸ் வாங்காமல் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா நிறைய க்ரௌட்ஸ் கொண்டு வரணும் அந்த சீன்ஸில். நம்ம ஒரு டி நகர் மாதிரி க்ரௌடடான ஏரியாஸ்லாம் அங்கே கொண்டு வரணும். ஸோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா வந்துருந்துச்சு. அது வீடுலாம் வந்து ஆர்ட் வீடு, அவங்க தங்கியிருக்கிற வீடு, பாலடைஞ்ச வீடு, ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த டைரக்ஷன் பேசிஸ், அதிகமாக ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் எல்லா கேரக்டரையும் கொண்டு நீ கெட்ட வாரத்தில் திட்டு, நீ டபுள் மீனிங் காமெடி பண்ணு அப்படின்ட்டு விட்டார் போல். படம் நல்லா வந்திருக்கு, இன்னும் சும்மா சொல்கிறேன், பண்ணிட்டு விட்டார் போல். ஸோ டைரக்ஷன் பேசிஸில் நம்ம பெருசாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பெரிய பெரிய சொத்து அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி தான். காமெடி மட்டும்தான் இந்த படம். ஸோ காமெடிக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் டெல்லி பலி. 25 கோடி பட்ஜெட்டில் 90 கோடி சம்திங் வசூல் பண்ணிட்டாங்க. நல்லா யோசிக்கணும், கிட்டத்தட்ட 70 கோடி ப்ராஃபிட். அவ்வளோ பெரிய ஹிட், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படம் தமிழில் சேட்டை. ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி அமரன், ஹன்சிகா மோத்வானி, அஞ்சலி, நாசர். அங்கே இம்ரான்கான், இங்கே ஆர்யா. அவர் அங்கே அடி வாங்கணும், ஓடணும், ஜர்னலிஸ்ட். அவரோட கேரக்டர் பேர் தாஷி. இங்கே இம்ரான்கானும் அதே தான் பண்ண போகிறாரு, சரி ஆர்யாவும் அதே தான் பண்ண போகிறாரு. அடி வாங்கணும், ஓடணும், ஒடியாடணும், ஃபீல் பண்ணணும் லைஃப்பில். தாஷியா என்ன பேருன்னு தெரியாது, தமிழுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க, என்ன வச்சாங்களோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. இம்ரான்கானோட உடம்புக்கு அவர் நடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்யா வந்து கொஞ்சம் மஸ்தாக இருப்பார், ஆனால் இந்த மாதிரி கேரக்டரும் அவருக்கு செட் ஆகும், நல்லா நடிப்பார். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆர்யா மட்டும் இல்லை, சந்தானம் ஆக்சுவலாக அதில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் பண்ண கேரக்டரை இதில் சந்தானம் பண்ணியிருக்காரு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அதில் அந்த லவ் ஃபெயிலியர் கேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லவ் ஃபெயிலியர் கேரக்டர் கேஸை இதில் நம்ம சந்தானம் பண்ணுவாரோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியாக பார்த்தா அதை பிரேம்ஜி பண்ணிவிட்டு இதை சந்தானம் பண்ணிட்டேன், ஃபோட்டோகிராஃபர் கேரக்டர். ஸோ யார் என்ன இதை பண்ணால் நான் கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா போதும், படம் நல்லா இருக்கு. ஏன்னா 2 பேரும் மிகப்பெரிய காமெடியன்ஸ், 2 பேரோட காமெடியுமே அப்ளாஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு காமெடி பேக்கேஜ் ஹிந்தியில் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய காமெடி பேக்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங், அடல்ட்டாக இருக்கக்கூடாது. இல்லை நம்மளது வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அடல்ட் படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தியேட்டர் பக்கம் வரமாட்டான். ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த இதுலேயுமே அவங்களும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், பாடல்கள். அதில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். அதான் சொன்ன மாதிரி அந்த 2 பாடலில் அப்புறம் அந்த கல்யாண பாடல் இதெல்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதில் கூட இப்போ ப்ரொமோ பார்த்தேன் நான், பிரேம்ஜி அமரனோட ப்ரொமோ, ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். அந்த ப்ரொமோவில் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ பாடல்கள் சூப்பராக வந்திருக்கு. ஹன்சிகா மோத்வானி அந்த கிளாமர் கேரக்டர், செகண்ட் சாட்டர் சிட்டிவாலா. ஸோ ஹன்சிகா மோத்வானி நல்லா பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா கிளாமருங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அஞ்சலியாக அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருப்பாங்க. நான் முக்கியமாக இன்னொரு கேரக்டர் ரொம்ப வாண்டடாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து நாசர் கேரக்டர். அதில் பண்ண வில்லன், இதில் பண்ண வில்லன். அந்த வில்லன் வந்து படத்தில் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் வாங்கின கேரக்டர் அந்த வில்லன். ஸோ அதே மாதிரி இன்னும் நம்ம நாசர் எதிர்பார்க்கலாம். நாசர் ஏற்கனவே இரும்புக்கோட்டை மாவட்டம், சிங்கமாவட்டம், எம்டன் மகன் ஆகட்டும், அவரோட என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆள். ஏன்னா இப்போ கூட டேவிட்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் சிறுத்தையோட ரீமேக் ரவுடி ராத்தோர்லேயும் ஹிந்தியில் அவர் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப்பு, நிறைய மொழிகளில் நடித்த ஒரு ஆக்டர். ஸோ அவர் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவையானதை அழகாக கொடுத்துருப்பார் அப்படின்னு ரொம்ப நல்லா எதிர்பார்க்கணும். ஸோ இதுதாங்க படம். இந்த டைரக்டர் விட்டுனே கண்ணன், ஜெயம் கொண்டான், கண்டேன் காதலை, இது மாதிரி 2 படத்துக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் ஆர் கண்ணன் பண்ண போகிற படம். ஸோ அந்த 2 படமும் கொஞ்சம் யதார்த்தமான படங்களாகவே கொடுத்துருந்தார். ரொம்ப ஓவராக வந்து அடிதடி, சண்டை, கமர்ஷியல் இது மாதிரிலாம் கொடுக்காம ஓரளவுக்கு யதார்த்தமான ரீஜன்லேயே கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் காமெடி அதிகமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் படம் ரிலீஸ் ஆக போகுது. சேட்டைங்கிறது ஒரு மிகப்பெரிய காமெடி ட்ரீட். கண்டிப்பாக சந்தானம், பிரேம்ஜி, ஆர்யாவோட கூட்டணி ஏற்கனவே பாசன் பாஸ்கரனில் பார்த்துட்டீங்க. இதில் பிரேம்ஜி வந்து ஆட் ஆன். கண்டிப்பாக அது பாசன் பாஸ்கரனோட ஒரு டபுள் மடங்கு காமெடி இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். சிதன் அடுத்த படம் சேட்டை ரிலீஸ் ஆகட்டும், ஒரு அலசுவோம். சிதன் பாய்.